நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய பிரைவேட்ல போனால் கொள்ள காசு வாங்குறாங்க. டாக்டர் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. கன்ஃபார்மா இங்கே தான் வேலை பார்க்குறீங்க, இங்கே தானே இருக்கீங்க. 9 கிலோ வந்தீங்கன்னா ஓபி டோக்கன் வாங்கி பார்த்து முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சு. இன்னும் நாடு வளரவே இல்லைங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்கன்னு வந்து பார்த்தேன். நான் வந்ததுக்கே இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்? சென்னையில் பல்லு பிடுங்க வந்திருக்கோம். அவ்வளோதான் போன வாய்ஸ் கேட்காது. இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா பல் மருத்துவமனை, சென்னை பல் மருத்துவமனை வந்திருக்கேன். எப்படின்னா இந்த மேல் கடவாப்பல் வந்து நான் அந்த நிஜாமாபாத் போகிறோம், அது வந்து கொயக்காய் சாப்பிட்டு தீடு உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. அது பார்த்து உள்ளே பார்த்து பெரிய சொத்தப்பல் ஆயிடுச்சு. அது திடீர்னு பார்க்கும்போது ஐயோ ரொம்ப வலி தாங்க முடியல, விட்டா பெருசாக ஆயிரம் பயம். சரி இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டு வந்து இங்கே தான் இந்த காலேஜில் தான் இருக்காங்க, ஃபைனல் இயர் படிச்சிருக்கேன், அப்போ டாக்டர் ஆயிரம் நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்க்க வந்தேன். ஆனால் செம்ம க்ரூடு செம்மையாக இருந்துச்சு. கேமரா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வீடியோ எடுக்க முடிஞ்சா சொல்கிறேன், இல்லைனா வாங்க வீடியோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறேன். பிள்ளை ஃப்ரெண்டு டாக்டராக இருக்காங்க இங்கே. நான் ஃபஸ்ட்டு உள்ளே போனவே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இவ்வளோ பெரிய டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டலான்ட்டு. ஏன்னா ரொம்ப சுத்தமாக ஹைஜீனிக்காக வச்சுருந்தாங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். நிறைய பேருக்கு இந்த மாதிரி டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய. ஏன்னா ப்ரைவேட்டில் போனால் கொள்ள காசு வாங்குறாங்க. லொக்கேஷனை கீழே கொடுத்துருக்கேன், பாரிஸில் இருக்குது. தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் டேக் பண்ணிடுங்க, ஃப்ரீயாகவே எல்லாமே பார்த்துக்கலாம். நார்மலாக போயிருந்தோம்னா ஒரு டே ஃபுல்லாக போயிருக்கோம். டாக்டரோட இன்ஃபுளுன்ஸ் பவர் காமிச்சு ஒரு 3/4 மணி நேரம் 1 நேரம் வேலையை முடிச்சிட்டேன். நான் லொக்கேஷன் டேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு சொத்தப்பள்ளி கீழே வந்துருங்க எல்லாரும். இவங்க தான் டாக்டர் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இவங்களால இங்கே சீக்கிரமாக வேலை முடிஞ்சு, அவ்வளோ கிட்ட வேலை முடிச்சு கிளம்ப வேண்டியது. திரும்பி செங்கல்பட்டு கிளம்ப போகிறேன் நான். வந்தீங்கன்னா ஒரு எத்தனை மணி வரைக்கும் இருக்கு ஓபி? 12 வரைக்கும் இருக்கு ஓபி. ஓபின்னா டோக்கன் கொடுக்குறது கன்ஃபார்மா இங்கே தான் வேலை பார்க்குறீங்க, இங்கே தானே இருக்கீங்க. 9 கிலோ வந்தீங்கன்னா ஓபி டோக்கன் வாங்கி பார்த்து முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சாமல் செம ரோடு. ஒரு நாளைக்கு 10,000 பேர் கிட்ட வராங்களா. நீங்களே வந்தீங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரீயாக பார்த்து முடிச்சிடலாம். வெளியே இந்த நான் அடைக்க வந்ததுக்கு வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். ஃபில்லிங் பண்ணால் வெளியே ஒரு 10,000 வராது, ஒரு 4,000 5,000 வரைக்கும் வரும். அது எங்களுக்கு ஃப்ரீயாக முடிஞ்சு. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். தட்ட பாய். இன்னும் நாடு வளரவே இல்லைங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்கன்னு வந்து பார்த்தேன். நான் வந்ததுக்கே என்னோட செப்பல் காண போயிடுச்சு. பாரிஸ் வரைக்கும் நான் 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருக்கேன், செப்பல் வாங்கிருக்கேன். செப்பல் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அந்த டாக்டர் அம்மா தான். வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு.